அந்த இயக்குனர் ரொம்ப பிரபலமானவர். அதாவது சந்திரகுமார் அப்படின்னு சொன்னால் சவுத் இந்தியா மட்டும் இல்லை, நம்ம ஹிந்தி சினிமா ஃபீல்டும் அவர் இங்கே படம் பண்ண மாட்டாருன்னு ஏங்கும். அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் மேன், யங் மேன். 32 வயசுலேயே பெரிய லெவலில் ரீச் பண்ணிட்டார். அவருடைய முதல் ஹிட் படம் 21 வயசில். அப்படின்னா பார்த்துங்க, 21 வயசில் ஒரு சூப்பர் ஹிட் படம் தமிழில் கொடுத்து அந்த கதையை பல பேர் வாங்க போட்டி போட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் அது சூப்பர் ஹிட் ஆச்சு. அதாவது அவருக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் தெரியும். ஆனால் அந்தந்த ஏரியாவுக்கு, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஒரு ஆலயம் பிடிச்சி போட்டுருவார். தானே எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட மாட்டார். அவர் செய்யறது திரைக்கதை அண்ட் இயக்கம், அது 2 தான் பண்ணுவாரே தவிர பாக்கி எல்லாத்துக்கும் ஆளை போட்டுருவார். கதையை கொடுப்பார். அஃப்கோர்ஸ் கதை, திரைக்கதை, இயக்கம் இது 3ம் அவர் செய்வார். ஏன்னா கதை அவர் மனசில் உதயமாறுது. அந்த கதை நல்ல கதையாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப பாடுபட்டு ஒரு மாதம் 2 மாதம் யோசித்து இந்த கதை மக்களுக்கு கொடுத்தால் பிடிக்கும் அப்படின்னு அந்த கதையை அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு ஒன்லைன் ட்ரீட்மெண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமாக சீனெல்லாம் அவர் யோசிக்க வைப்பார். அதே நேரத்தில் அந்தந்த துறையில் பாப்புலராக இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வசனம் எழுதுங்க, இந்த ஒன்லைன் ட்ரீட்மெண்ட் பார்த்துங்க, அதை வச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ப்ளே அவர் பண்ணுவார். பட் இதெல்லாம் வேறு ஏரியாவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 பேரை அப்பாயின்ட் பண்ணுவேன். அவர் கதை, திரைக்கதை, இயக்கத்துக்கு மட்டும் பொறுப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி செய்கிற போது அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மி அண்டு நல்ல டெக்னீஷியன்ஸை கூட வச்சுக்கிறதுனால நல்ல ஒரு படமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு நம்புகிறவர். நம்பி நல்லபடியாக பண்ணி 21 வயசுலேயே அவர் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு ஒரு படத்தை பண்ணி ஹிட் பண்ணதுனால வாய்ப்புகள் வர ப்ரொடியூசர் 10 பைசா கூட லாஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம சந்திரகுமார் அந்த டைரக்டர் பேர் அவர் விட்டுறவே மாட்டாங்க. எல்லாம் ஓடி எனக்கு உனக்கு எனக்கு உனக்குருவாங்க. வருஷத்துக்கு 2-3 படங்கள் சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. ஒரே ஒரு பிரச்சனை, கொஞ்சம் லேடிஸ் வீக்னஸ் அவருக்கு உண்டோன்னு ஒரு டவுட். மற்றபடி அவருக்கு ஒன்றும் பெரிய கட்டையாக பெட்டலாம் கிடையாது. சிகரெட்டில் முடிப்பார், இது பண்ணுவார், ஒரு அக்கேஷனலாக ட்ரிங்கிங் சாப்பிடுவார். பட் லேடிஸ்னால் கொஞ்சம் வீக்னஸ் உண்டோன்னுட்டு ஒரு டவுட் உண்டு. நிறைய பெண்கள் பாவம் இவர் படத்தில் நடிக்கிறவங்கள அழ வச்சிருவார். அதாவது கோபம் வந்தால் திட்டுவார், வைப்பார், போவார். அதில் தனி ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு 1 hour அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறமா தான் வெளியே வருவாங்க. வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி ஷாக்டாக வரும். அதெல்லாம் பார்க்குற போது ஆஹா சார் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கார் போல் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் யாருமே அதை பற்றி ஒன்றும் வாய் திறந்து பேசுனதில் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஜென்ரலாக பேசுகிற போது என்ன ஏன் எப்படியா கம்ப்ளைண்ட் பண்ணோம், பண்ணால் அடுத்த நாள் தூக்கிடுவார்ல, அவ்வளோதான். ஏன்பா அவர் உள்ளே போகிறது, அதான் உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை மிரட்டி இதை பண்ணி வச்சிருவார். அதுக்கப்புறம் ஒரு 1 hour என்னவோ கதையை டிஸ்கஸ் பண்ணுறேன், இல்லைன்னா சீன் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரி இருந்துட்டு, இன்னும் தைரியம் போறியா, இவ்வளோ பேர் இருக்கோம் செட்டில், திடீர்னு அவர் பாட்டுக்கு தனியாக இருக்கிற ரூமை கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 1 hour பின்னாடி வராரு. ஆச்சரியா, இனிமேல் என்ன பண்ணோம், அவர் எந்த ரூமுக்கு போகிறாரு அந்த ரூமுக்கு ஒரு கேமரா வச்சிட்டோம்னாக்க உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கணையா, என்ன நெருப்பு இல்லாமல் புகையாதில்ல, அதானே அப்படின்னு பல பேர் குசு குசுன்னு பேசி பார்க்க வைப்பாங்க. அந்த டைரக்டர்கிட்ட எவ்வளவோ நல்ல குணம் இருந்தாலும் இந்த ஒரு லேடிஸ் வீக்னஸை பற்றி எல்லாருக்கும் சந்தேகம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேர்களே, அம்மா உங்கள் அட்லாண்டா கணேஷ் புதுக்கதையை சொல்ல வந்து விட்டேன். புது கதை. என்ன கதை? அதான் டைட்டில் கேளுங்க. நெருப்பு இல்லாமல் புகையுமா தான் டைட்டில். நெருப்பு இல்லாமல் புகையுமான்னு டைட்டில் வச்சுருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது பின்னாடி ஏதோ பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு தானே அர்த்தம். சரி, இந்த கதையை கேளுங்க, கரெக்டானு பாருங்க.
உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ஓகேயா? ஸோ நம்ம சந்திரகுமார் திரைக்கதை இயக்கம் பண்ணுறவர் இந்த மாதிரி எல்லாம் ஓகோன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல படத்தில் பொருள்றாரு, நல்ல சந்தோஷமாக இருக்காரு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா அவருக்கு என்னமோ ஒரு எரிச்சல். அவருடைய மாமா மகளை கல்யாணம் பண்ணி நினச்சிட்டு இருந்தார். அந்த பொண்ணு இவரை டிச் பண்ணிட்டு அமெரிக்கா ஆசையில் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்கா போயிடுச்சுன்ற கோபத்தில் கல்யாணமே வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுலராகவே இருக்கார். அதனால தான் இன்னும் சந்தேகம் வலுப்படுது. அவர் நல்ல படங்களாக அருமையாக எடுக்கிறாரு, வைக்கிறாரு, நல்ல கதைகளை சூஸ் பண்ணுறாரு. அந்தந்த நேரத்திற்கு இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் மிடில் ஏஜில் கிராஸ் பண்ணவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறாரு. அப்படியாக நல்லபடியாக எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு படம் பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணி அந்த படத்துக்காக விளம்பரம்லாம் கொடுத்துட்டு புதுமுகங்கள் தேவை, 4 லேடிஸ் கேரக்டர் இருக்குது அதுக்கு தேவை. அது தவிர டபுள் ஹீரோ சப்ஜெக்டு, 2 ஹீரோ வேணும். ப்ளஸ் அப்பா யாராக இருந்தாலும், எந்த நடிகையோ இருந்தாலும் இதற்கு முன்னால் எந்த படத்திலும் நடிச்சிடக்கூடாது. அதுதான் கண்டிஷன். சினிமாவில் அவங்க முகமே தெரிஞ்சிருக்கக்கூடாது. நாடக அனுபவம் இருக்கலாம், ஷார்ட் ஃபிலிமில் கூட நடிச்சிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அண்டு வந்து இன்டர்வியூவில் கலந்துங்க அப்படிங்கிற மாதிரி பேப்பர்லலாம் விளம்பரம் கொடுக்க சொல்லணுமா? இந்த டைரக்டர் சந்திரகுமாரை கூப்பிடுறாரு, அவர் படத்தில் வாய்ப்பு கிடைத்தா எவ்வளோ பெரிய ஃபியூச்சர்னு ஆயிரக்கணக்கில் பீப்புள் வந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இன்டர்வியூ நடக்குது. நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால அழகாக செக்யூரிட்டிலாம் போட்டு ஒரு பெரிய விளையாட்டு மைதானம், அங்கே ஒரு பில்டிங்கும் இருக்குது. அந்த விளையாட்டு மைதானத்தில் அழகாக பந்தல் கந்தல்லாம் போட்டு, டெம்பரரி பந்தல் தான் நிறைய இருக்குது, நல்ல சேர்ஸ் வரவழைச்சு எல்லாரையும் மனிதர்களாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்ட்டு அதுக்காக வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, இட் இஸ் ஒர்த் இட். ஏன்னா நம்ம வந்து ஒரு நடிகைகளை சூஸ் பண்ணுற இடத்தில் அவங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்கணும். அவங்களுக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ, வந்த இடத்தில் காஃபி, டிஃபன், கூல்ட்ரிங்க் இதெல்லாம் கொடுத்து அவங்கள மரியாதையை ட்ரீட் பண்ணுங்கிறதுல இந்த டைரக்டர் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார். அண்ட் அதே மாதிரி ப்ரொடியூசர் செலவில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ப்ரொடியூசர் ஒருவேளை யோசிச்சாருன்னா பரவாயில்லைங்க, அந்த செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுவார். ஆனால் எந்த ப்ரொடியூசரும் இல்லை நீங்கள் ஏற்றுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, என்ன பிகாஸ் இதில் போட்டால் ஷூராக லாபம் உண்டுங்கிறது தெரியும் அவங்களுக்கு. அதனால் பரவாயில்ல சார், எப்படி பண்ணாலும் ஓகே சார் அப்படின்னு சொல்ல, அண்ட் அந்த 1000 பேருக்கும் பாஸ்கர்லேயே அவங்களுக்கு உள்ளே அனுப்புறதுக்கு உள்ள தகுதிகள் கரெக்டாக மீட் பண்ணாங்கன்னா உள்ளே அனுப்பி வச்சு விடுவாங்க. வரவங்களுக்கு நல்லா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு கூல்ட்ரிங்கெல்லாம் கொடுத்து, டிஃபனை கொடுத்து மத்தியானம் லேட் ஆச்சுன்னா லஞ்சு சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும். அண்டு உங்கள் வீடு மாதிரி இங்கே நீங்கள் மூவ் பண்ணலாம்லாம் சொல்லி ரொம்ப அன்பாக இருப்பாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்தில் வரும்போது இவருக்கு 4 பெண்கள் தேவைப்படுது. 4 பெண்களில் 2 ஹீரோயின்ஸு அண்ட் இன்னும் மற்ற 2 ஹீரோயினுடைய தோழிகள் மாதிரி. அதாவது ஒரு ஹீரோயினுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், அது கூடவே அவங்க வீட்டில் இருக்க மாதிரி கதையில். இன்னொரு பொண்ணுக்கு அவங்க அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த பெண்ணை ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிடுதுங்கிற மாதிரி. அப்படியாக 4 பேர். இந்த 4 பேரில் 2 ஹீரோயினும் 2 துணை ஹீரோயின்ஸும் தேவைப்படுது. ஹீரோ பசங்கள் எப்படி பார்க்குறாரு, வைக்கிறாரு, போடுறாரு. சாமிங்காக இருக்கிற ஒரு பையன், கருப்பாக இருந்தாலும் கலையாக நல்லா இருக்கான், அவனை சூஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னொரு பையன் ஒரு மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்தவன், அவன் அதாவது மலேசியாவிலேயே வளர்ந்தவன், தமிழ் கொஞ்சம் தான் பேசுகிறான். பட் இருந்தாலும் பையன் நல்லா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கான். சரி, அந்த காலத்தில் ரவிச்சந்திரன் மலேசியாவிலேருந்து வந்து ஓஹன் வந்த மாதிரி இந்த பையனும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 4 பெண்களில் பார்க்குற போது ஒரு பொண்ணு தேவதை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே துருன்னு பார்த்தா பளிச்சுன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 5 அடி 7 அங்குலம் உயரம். அண்டு கண்ணு, காது, மூக்கு, அது இது எல்லாம் பார்க்குற போது அப்படியே சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்களே,
அது அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு இருக்கு. பார்த்தாலே அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு. அண்ட் ஒரு 17-18 வயசு தான் இருக்கும் பொண்ணுக்கு. அண்ட் எப்படி இன்னும் சினிமாக்குள்ளே வராமல் இருக்கு இந்த பொண்ணு, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நினைக்கிற போது அந்த பொண்ணு சிட்டியிலேருந்து ரொம்ப தள்ளி இருக்குது பாவம். அதாவது திருவள்ளூர் ஊரெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்குது. அங்கே லோக்கலாக ஏதோ ஒரு காலேஜில் படிக்குது வைக்குது. அண்டு அந்த பொண்ணுடைய அழகு ரொம்ப சிம்பிள் அழகு, ஆனால் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் ஸ்க்ரீனில் பிரமாதமாக இருக்கும்னு அவருக்கு தெரியுது. ஏன்னா பிகாஸ் அவருடைய அனுபவம் இருக்குது. அண்ட் வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங் ஒன்று எடுத்து பார்க்குறாரு சாம்பிளுக்கு, ஒரு 2-3 மினிட்ஸுக்கு அந்த பொண்ணுக்கு சில டயலாக்லாம் சொல்லி கொடுத்து இது பண்ணி, அந்த பொண்ணுடைய குரலும் நல்லா இருக்குது. அண்ட் அழகாக புரிஞ்சுக்கிட்டு அந்த காட்சிக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குது. அவருக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு ஒரு பெரிய ரவுண்டு வரப்போகுது. அதாவது எப்படி நயன்தாரா ரொம்ப வருஷமாக இருக்காங்களோ அதை மாதிரி இந்த பொண்ணு நிச்சயமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அம்மா உங்கள் பேர் என்னம்மா அப்படிங்கிற உடனே அந்த பொண்ணு சொல்லுது, என் பேர் சந்திரா சார் அப்படின்னு. உடனே சந்திரகுமார் அப்படிங்கிற டைரக்டரோட பேர்லாம் பாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எனக்கு ஒரே பேர் தான் பொண்ணு இருக்கு, நீ குமாரி நான் குமார் ரைட் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கிக்கி கிக்கின்னு கலகலன்னு சிரிக்க, அவரு சிரிக்க, அடேடே சாருக்கு பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சந்தோஷப்பட, மாதிரி இன்னொரு ஹீரோயின் அந்த பொண்ணு நல்லா படிச்சுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பொண்ணையும் சூஸ் பண்ணுறாரு, 2 தோழிகளையும் சூஸ் பண்ணிட்டாரு. பட் நம்ம ஹீரோயின் சந்திரா அந்த பொண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்டு எல்லா பெண்களையும் செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ண ஒரு 10 பேர் நம்ம லேடிஸாக கேரக்டர்ஸுக்கெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுறாரு. அண்டு இப்படி பார்க்குறாரு, வைக்கிறாரு, போகிறாரு, இது பண்ணுறாரு. அப்போது அவருக்கு ரொம்ப, அதாவது நம்பிக்கையான அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, இந்த மாதிரிப்பா முக்கியமான அந்த கேள்வியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு பெண்ணிட்டையும் கேட்டுடணும். நைஸாக சாதாரணமாக சகஜமாக பேசுகிற மாதிரி நான் ஒன்று என்னுடைய ரைட் ஹேண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அவங்ககிட்ட பேசிவிட்டு நமக்குள்ளே பேசின விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, தெரிஞ்சதுன்னா உன் வேலை இருக்காது, ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். இது ஸ்ட்ரிக்டாக நமக்குள்ளே மட்டும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஆளும் சரி சார் அப்படின்னு சொன்னோடனே அவர் இப்போ அந்த செலக்ட் பண்ண ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு, இவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டு ஸோ எங்க கூடவே ரொம்ப வருஷமாக இருக்கிறவர், ரொம்ப ஒரு நைஸ் மேன், குட் மேன், எனக்கு எல்லாமே அவர் தான், கிட்டத்தட்ட என்னுடைய அங்கிள்னு வச்சுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அங்கிள்னா தப்பாக நினச்சிடாதீங்க அப்படிலாம் சொல்லி ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு, அவர் உங்களை இப்போது இன்டர்வியூ பண்ணுவார், வைப்பார், பேசுவார். நீங்கள்லாம் தனித்தனியாக அவர்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேன்னா அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, பாக்கி எல்லாருக்கும் நிச்சயமாக வரும் படங்களும் புதுமுகங்கள் நிறைய எடுக்க போகிற வைக்க போகிறேன்னு ஒரு ஸ்பீச் கொடுத்து மற்றவங்களாம் அனுப்பிச்சிட்டு, இங்கே ஒரு 20-25 பேர் இருக்காங்க. அந்த போகிறவங்களையும் சில முக்கியமாக இருக்கிறவங்களுடைய அட்ரஸ்ஸு, ஃபோட்டோ, ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்க சொல்லி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற ஒரு 20-25 பேரில் ஒரு 16-17 லேடிஸ் இருக்காங்க, ஒரு 7-8 ஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவருடைய அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லி அனுபவப்படுத்தி இது பண்ணவரை கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேச சொல்கிறாரு. பேசி எல்லாம் ஓகேனா அக்ரிமெண்ட்டை போடப்பான்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு ரூமில் உட்காந்துக்கிட்டு ஏதோ கதையை திங்க் பண்ணுறாரு, வைக்கிறாரு, பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்பப்போ எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமாக அந்த அசிஸ்டண்ட் வந்து, சார் ஒரு 7 பேர் சரியில்லை சார், அவங்கள நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை நானே அனுப்பிச்சிட்டுமா? அப்படியா, இது பாரு நம்ம பேசுனது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல என்ன பேசணும்னு. அப்படி இருக்கிற போது சரியில்லைன்னு சொன்னாக்க நீ தான் முடிவு பண்ணணும். ஏன்னா பேசுனது நீ தான், இன்டர்வியூ பண்ணது நீ தான், அவங்கக்கிட்ட கேட்க சொன்னதெல்லாம் என்னுடைய அங்கிள்னு சொல்லியிருக்கேன் அவனை. அப்படி இருக்கிற போது நீ பேசி அவங்கள கரெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிற போது உனக்கு வந்து அவங்க தப்பான ஆன்சரை கொடுத்துருந்தாங்கன்னா ஆஸ்க் them to get out அப்படிங்கிறாரு. ஓகே சார் சாரி சார், மூட் அப்செட் ஆகுதுங்க சார். ஏன் முக்கியமான கதையை திங்க் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ வந்து அது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் போய் சொல்லிட்டேன் ஐயா, நம்ம போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஓகே பண்ணணும். உட்காரணும், எழுந்திருக்கணும், படுனா படுக்கணும், அதானே சொன்னேன் உங்ககிட்ட. அப்புறம் என்ன, இதில் என்ன டவுட் உனக்கு அப்படின்னு சொல்ல, சார் வெரி சாரி சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார்னு அவர் அந்த ரூமுக்கு ஓடி
ஒரு 6-7 பெண்களை நீங்கள் தயவு செய்து கிளம்பலாம், அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு டைரக்டர் சொல்லிட்டாரு. ரொம்ப சாரி சொல்ல சொன்னார். என்ன சார் இது அநியாயமாக இருக்கு, இந்த மாதிரி சொல்கிறீங்க? இவ்வளோ தூரம் பேசிட்டு எங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப தப்புங்க. நாங்கள் இதுக்காக நியாயம் கேட்க போகிறோம் வெளியில் போயின்னு சொல்ல, அதெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. போராடுவோம் போராடுவோம், எங்கள் ஃப்யூச்சருக்காக போராடுவோம்னு இங்கே வந்து கொடியை பிடிச்சிட்டு உட்காந்துருவோம் சார். ஐயோ போங்கடி போங்கடி எல்லாம் போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை வச்சு அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டாரு. சார் பாக்கி பேர்லாம் இருக்காங்க சார் அப்படின்னு இவர் ஃப்ரீயாக இருக்கிற போது எட்டி பார்த்துட்டு ரூமில் இவர் ரிலாக்ஸ்டாக அவர் ஸ்மோக் பண்ணுற போது வந்து சொல்ல, இவர் என்னப்பா எல்லாம் இருக்காங்களா என்னாச்சு அப்படின்னு கேட்க, எல்லாம் ஓகே சார் அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாத்துக்கும் ஓகே சார் இருக்காங்கல்ல, அதில் ஒன்றும் டவுட் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. என்ன சார் இவ்வளோ தூரம் நான் உங்கள் கூட பழகியிருக்கேன், இவ்வளோ வருஷமும் உங்கள் கூட இருக்கேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? எந்த விதமான டவுட்டும் கிடையாது சார், எல்லாத்துக்கும் ஓகே சார் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, வெரி குட் அப்படின்ட்டு அந்த ரூமுக்கு போகிறாரு. எல்லாரையும் பார்த்தோன்னே எல்லாரும் அட்டென்ஷனில் எழுந்துன்னு வணக்கம் சார் வணக்கம் சார் 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 எஸ் 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 வெரி குட், நீங்கள்லாம் பிரமாதமாக இன்டர்வியூவில் பதில் சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க, போல்டாக சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன், சந்தோஷப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். எங்கள் யூனிட்டில் சில ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் வச்சுருக்கோம். என்னுடைய அங்கிள் கேட்டிருப்பாரு உங்ககிட்டலாம், லேடிஸ்கிட்ட முக்கியமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரெடியான்னு கேட்டாரா? ஆமாம் சார் கேட்டார் சார். அவர் என்ன பண்ணலாம், போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாமா? கொடுக்கலாம் சார், கண்டிப்பாக கொடுக்கணும் சார். அந்த மாதிரிலாம் கேட்குறாரு சார் அசிங்கமாக. அட்ஜஸ்ட் பண்ண என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கோரஸா 4-5 பெண்கள் கேட்க, இப்போ போலீஸை கூப்பிட்டு அவர் கொடுத்துடலாங்கிறீங்க. அம்மாக்களா பெண்களா தயவுசெய்து நீங்கள்லாம் நல்லவங்க, நான் தான் இவர்கிட்ட கேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு கேட்கணும். கேட்குற போது எஸ்ன்னு சொன்னாங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும். நமக்கு அந்த மாதிரி பெண்கள் தேவையில்லை. நல்ல பெண்களாக நடிப்பில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பெண்கள் தான் நமக்கு தேவை. அதனால அதுபடி பார்த்து செலக்ட் பண்ணியான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்னு சொன்ன பெண்ணுங்களை வெளியில் அனுப்பிச்சாச்சு. நீங்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே இல்லாத கண்ணகி பரம்பரையில் வந்த கண்ணகி பெண்கள். எப்படி இருக்கு டைட்டில் உங்களுக்கெல்லாம்? எல்லாம் ஓன்னு கத்த. அந்த 6-7 பேர்ல சந்திரா இருந்தா அதுதான் அதுல ஹாப்பி நியூஸ். சந்திரகுமார் படி பார்த்துட்டு, அடடே என் பேர்ல பாதி வச்சிருக்கிற சந்திரா இருக்காங்க, இனிமே அவங்க கண்ணகி சந்திரா அப்படின்னு கூப்பிடலாம் அவங்கள அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் மறுபடியும் ஓன்னு சிரிக்கிறாங்க, வைக்கிறாங்க, போறாங்க. அந்த சந்திரா ஓஹோன்னு அந்த படத்தில் நடித்து நல்லா வர பல படங்கள் நடிக்க ஆரம்பித்து, ஒரு விஷயம் நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, சந்திரகுமாரும் அந்த சந்திரகுமாரியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமா 2-3 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு ஹாப்பியா அந்த அம்மா நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவர் இயக்கிக்கிட்டே இருக்காரு. வருங்கால கண்ணைகளே நீங்கள்லாம் ஓஹோன்னு வரணும்னு வாழ்த்துறேன். அவ்வளவுதான். இப்படியும் வித்தியாசமான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லத்தான் இந்த கதை. கதை முற்றும். வாழ்க வளர்க. அடுத்த கதையில் சந்திப்போம். வருங்கால கண்ணைகளை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.